ஹலோ ஒரு நிமிடம். இன்றைய தியானம் தேவனுடைய ஊழியர்களை நிந்திப்போருக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம். தேவ பிள்ளையே, ஒருபோதும் தேவனுடைய ஊழியர்களை நிந்திக்காதே. ஒருபோதும் அவர்களை மனமடிவாக பேசாதே. அவர்களை கண்ணீர் சிந்த வைக்காதே. அவர்கள் உள்ளத்தில் படுகின்ற ஒவ்வொரு வேதனையும், சிந்துகிற கண்ணீரும் பெருமூச்சும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் சாபமாய் மாறும் என்பதை மறந்து போகாதே. எந்த தேவனுடைய ஊழியக்காரனையாவது நீ புண்படுத்தி இருந்தால் உடனே அவர்களுடைய பாதங்களில் விழுந்து மன்னிப்பை பெற்றுக்கொள். உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் கர்த்தர் உன்னுடைய நியாயத்தை பொருட்படுத்தாமல் நீ தேவ ஊழியனை நிந்தித்தபடியினால் உன்னையே குற்றப்படுத்துவார். அது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கென்று தேவன் கொடுத்திருக்கின்ற ஒரு விசேஷித்த வாக்குறுதி. ஊழியக்காரனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் கனி கொடுக்காதிருந்த அத்திமரத்தை கர்த்தர் சபித்தார். கொஞ்ச நேரத்திற்குள்ளெல்லாம் அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிற்று. கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை புறக்கணித்த கப்பர்நகூமையும் கர்த்தர் சபித்தார். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்றார். கப்பர்நகூம் ஒன்றுமில்லாமல் அழிந்து போனது. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் கிருபையையும் ஜீவனையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகிறது, உண்மைதான். அதே நேரத்தில் அந்த சுவிசேஷத்தை புறக்கணித்து தள்ளி கேலியும் பரியாசமும் செய்யும் போது அதே சுவிசேஷமே சாபத்தை கொண்டு வரும் என்பதை மறந்து போகாதே. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். ஒரு தேவனுடைய ஊழியர் ஒருமுறை அவர் தெருவிலே நின்று பிரசங்கித்த போது 3 வாலிபர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவருடைய பிரசங்கத்தை உடனே நிறுத்தும்படி உத்தரவிட்டார்கள். ஆனால் அவரோ தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். கோபமுற்ற வாலிபர்கள் அவரை ஓங்கி அறைந்து தரையில் வீழ்த்தினார்கள். மனமுடைந்த அந்த ஊழியர் ஒரு அறைக்குள் சென்று கதவை பூட்டிக்கொண்டு தேவனை நோக்கி அழுது, ஆண்டவரே, என்னை உம்முடைய ஊழியத்திற்கு அழைத்தீரே, என்னை இந்த வாலிபர்கள் அவமானப்படுத்தி விட்டார்களே என்று சொல்லி கண்ணீர் விட்டார். ஊழியரின் கண்ணீரின் துளிகள் அந்த வாலிபருக்கு சாபத்தின் ஆயுதங்களாய் மாறினது. அவரை அடித்த ஒருவன் அன்றே விபத்தில் சிக்கி மரித்தான். மற்ற ஒருவனுக்கு பைத்தியம் பிடித்தது. 3வது ஆளுக்கு தன்னுடைய இருதயத்தில் கலக்கம் அதிகமாய் இருந்தபடியினால் போதகருடைய கால்களிலே வந்து விழுந்து கண்ணீரோடு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினான். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால் அவனுடைய வாழ்க்கை தப்பியது. இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமரா நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தர் எப்போதும் தம்முடைய ஊழியக்காரர்களின் பட்சத்தில் நிற்கிறார். கர்த்தர் கட்டளையிட 2 கரடிகள் வந்து பிள்ளைகளை பீறி போட்டது. அன்று தம்முடைய ஊழியனாகிய தானியேலுக்காக சிங்கங்களின் வாயை கட்டிய கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எலிசாவிற்காக 2 கரடியின் வாயை திறந்து நிந்தித்த பிள்ளைகளை பீறி போட செய்தார். ராஜாவாகிய எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டு ஒரு தேவதூதனை அனுப்பி அசீரியரில் 1,85,000 பேரை சங்கரித்தார். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கரடிகளும் சிங்கங்களும் வெட்டு கிளிகளும் பெரிய பெரிய மீன்களும் தேவ தூதர்களும் எப்போதும்
அன்றைக்கு பெத்தேலில் ஒரு பெரிய அழுகுரல் எழும்பியிருக்கக்கூடும். ஆனால் அந்த அழுகுரல் காலகாலமாய் தேவனுடைய ஊழியக்காரர்களை நிந்திக்கிறவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் இன்றைக்கும் தொனித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்வோமா? நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். God bless you.